Students, let us see indirect taxes. Indirect tax is referred to as a tax charged on a person who purchases the goods and services and it is paid indirectly to the government. Direct tax is directly paid to the government, but indirect tax is indirectly paid to the government. The burden of tax can be easily shifted to another person. It is levied on all the persons equally, whether rich or poor. அவன் பணக்காரன் ஏழை அப்படின்றது இல்லாமல் யார் யாரெல்லாம் அந்த குட்ஸை வந்து வாங்குகிறாங்களோ அந்த சர்வீசஸை வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே டேக்ஸு, அது ரிச்சாக இருந்தாலும் சரி பூவராக இருந்தாலும் சரி. ஸோ தட்ஸ் tax is called indirect tax. These are several types of indirect tax such as excise duty. எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா உற்பத்தி வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொடியூசர் அதாவது மேனுஃபேக்சரர் வந்து அவங்க வந்து இந்த டேக்ஸ் பேர்டனை வந்து யாருக்கு வந்து அவங்க ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த டேக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க. அந்த டேக்ஸை அந்த பொருளை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக மாற்றி ரீட்டைலருக்கு விற்கும்போது அந்த டேக்ஸ் பேர்டனை ரீட்டைலருக்கு கொடுத்துட்றாங்க. அந்த ரீட்டைலர் அவர் கட்டின டேக்ஸை அந்த பையர் மேலே சுமத்திடுறார். ஸோ திஸ் இஸ் எக்ஸைஸ் டியூட்டி. This is called indirect tax. And sales tax paid by a shopkeeper or a retailer who then shift the tax burden to the customers by charging sales tax on goods and services. அதாவது ஒவ்வொரு செல்லரும் கடையில் விற்கக்கூடிய ஒவ்வொரு செல்லரும் அவங்க வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது வாங்கின குட்ஸுக்குரிய டேக்ஸை அவங்க குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது கட்டிடுறாங்க. அந்த டேக்ஸை அந்த பையர் மேலே சுமத்தி பொருளை விற்கும்போது கலெக்ட் பண்ணிடுறாங்க. தட் இஸ் சேல்ஸ் டேக்ஸ். அண்ட் கஸ்டம் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டிஸ், அதாவது நம்ம நாட்டில் வந்து இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் நடந்துகிட்ருக்கு, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட் நடக்குது. அதை அப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு நாட்டோடைய எல்லையை அந்த குட்ஸ் வந்து தாண்டும் போது அந்த பொருட்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில டேக்ஸை வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி இம்போர்ட் பண்ணாலும் சரி யார் வந்து அந்த குட்ஸை வாங்குகிறாங்களோ அந்த நாடு வந்து இம்போர்ட் டியூட்டிஸை பே பண்ண வேண்டியது இருக்குது. தட் இம்போர்ட் டியூட்டிஸ் லெவிட் ஆன் குட்ஸ் ஃப்ரம் அவுட் சைடு த கண்ட்ரி அல்டிமேட்லி பெய்டு ஃபார் பை த கன்சியூமர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ். அதாவது வாங்கி விற்கிறவங்க அப்படி இல்லைனா வாங்குகிற கன்சியூமர்ஸ் இவங்க அந்த இம்போர்ட் டியூட்டிஸை கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். தட் இஸ் கால்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி. அண்ட் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். Liability is on the cinema theatre owner who transfer the burden to cinema goers. சினிமா தேட்டர், பார்க்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அந்த சினிமா தேட்டர் ஓனர் அந்த பார்க்கோட ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு டேக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுறாரு. அந்த டேக்ஸை அந்த மக்கள் யார் யாரெல்லாம் அந்த சினிமா தேட்டருக்கு வராங்களோ சினிமா பார்க்குறதுக்கு அந்த பார்க்குக்கு வர்றாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். ஸோ தீஸ் taxes are called indirect taxes. These indirect taxes are indirectly paid to the government. Excise duty, sales tax, custom duty, entertainment tax. And next one, service tax. Charged on services like telephone bill, insurance premium such as food bill in a restaurant etc. இது எல்லாமே டேக்ஸ். அதாவது ஹோட்டலில் வந்து பில்லு பே பண்ணும்போதே நம்ம அதில் வந்து ஜிஎஸ்டியை பே பண்ணுறோம். அதே மாதிரி டெலிஃபோன் பில் பே பண்ணும்போதே அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க கட்டின டேக்ஸை நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக பே பண்ணும்போது நம்மக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. These taxes are called service tax. And then merits of indirect tax. Wider coverage. All the consumers, whether they are rich or poor, have to pay indirect tax. For this reason, it is said that indirect tax can cover more people than direct taxes. டைரக்ட் டேக்ஸ் வந்து வருமானம் வந்து 5 லட்சத்துக்கு மேலே ஈட்டுறவங்க மட்டும்தான் கட்டுவாங்க. அப்போ 5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த டேக்ஸ்க்குள்ளே வரமாட்டாங்க. ஆனால் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது அப்படி கிடையாது. ரிச்சோ பூவரோ அவன் வந்து சாப்பிட்றதுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவன் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறானோ அந்த பொருளை வாங்கும் போதெல்லாம் அவன் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை பே பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ இது ரிச்சா பூவரா அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடிய வரி. அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் கவர் மோர் பீப்புள் தேன் டைரக்ட் டேக்ஸஸ் கவர் பண்ணுற பீப்புளோட எண்ணிக்கையை விட இன்டைரக்ட் டேக்ஸ் கவர் பண்ணக்கூடிய பீப்புளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். இன் இந்தியா எவ்ரிபடி பேஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ஆஸ் அகெயின்ஸ்ட் சச் 2% பேயிங் இன்கம் டேக்ஸ். 2% இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்கன்னா அதுக்கு அந்த இந்தியாவில் எல்லாருமே
2% பீப்புள் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்கன்னா எல்லா பீப்புளுமே என்ன பண்ணுறாங்களா டைரக்ட் டேக்ஸை பே பண்ணுறாங்க. அப்போ 100% இஸ் டு 2% பார்த்துக்கோங்க. தென் ஸோ திஸ் கவர் வைடர் ஏரியா அண்ட் ஈக்விட்டபிள். The indirect tax satisfy the canon of equity when higher tax is imposed on luxurious used by rich people. அதாவது ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்கும் எந்த பாகுபாடு இல்லாமல் இந்த டேக்ஸ் வந்து பே பண்ணுறாங்க. அப்போ ரிச் பீப்புள் வாங்கக்கூடிய பொருளுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு டேக்ஸு, புவர் பீப்புள் வாங்குகிற பொருளுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு டேக்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஈக்விட்டபிள். And economical. Cost of collection is less as producer and retailer collect a tax and pay to the government. The trader act as a honorary tax collector. விற்கிறவங்க அதாவது செல்லர் சேல்ஸ்மேன் அவங்க தான் ரீட்டைலர் தான் இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடிய வசூல் செய்யக்கூடிய வசூலிப்பாளர். And checks harmful consumption. The government imposes indirect taxes on those commodities which are harmful to health. Example, tobacco, liquor, etc. These are an sin taxes. அதாவது என்ன அப்படின்னா சின்னுனா என்னது குற்றம். அதாவது இந்த பொருளையும் நாட்டில் விற்கிறாங்க, மதுக்கடைகளெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் வாங்கி ஹார்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த அதாவது விஸ்கி, பிராந்தி, ஸ்காட்ச் இதெல்லாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸுக்கும் டேக்ஸ் இருக்குது. அப்போ இதனால் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய டேக்ஸஸை வந்து சின் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, குற்றமுள்ள வரி அப்படின்றாங்க. ஏன்னா மக்களை கெடுத்து அதனால் வரக்கூடிய வருமானம், மக்களை வந்து உடம்ப முடியாமல் அவங்கள வந்து வேகமாக நோயுற்றவங்களை ஆக்கி அவங்களுடைய லைஃப் டைமை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ இதை தான் சின் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கன்வீனியன்ட். Indirect taxes are levied on commodities and services. Whenever consumers make purchase, the pay tax along with the price. They do not feel the pinch of paying tax. அதாவது கன்சியூமர் வந்து ஒரு பொருளை வாங்கணும் ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வாங்கி தான் ஆகுவாங்க. அப்போ அதை வாங்கும் போதே அந்த டேக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுறாங்க. இதுக்குன்னு தனியாக வந்து அவங்க அமௌண்ட்டை வந்து இது பண்ணி அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேர்டனாகவே தெரிகிறது இல்லை. ஸோ தீஸ் ஆர் தி அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறாங்க. பொருளை வாங்கும் போதே அந்த ப்ரைஸை பே பண்ணும் போதே டேக்ஸை கட்டுறது அவங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்குன்றாங்க. So these are the merits of indirect taxes: wider coverage, equitable, economical, checks harmful consumption, convenient. Next one, demerits of indirect taxes. Higher cost of collection. Cost of collection வந்து அதிகங்கிறாங்க. எப்படி அப்படின்னா the government has to spend huge money to collect indirect taxes and inelastic. அதாவது டைரக்ட் டேக்ஸ் வந்து எலாஸ்டிக்காக இருக்கும்னாங்க, வருமானம் கூடுறவங்களுக்கு அதிகமாக, வருமானம் குறையிறவங்களுக்கு கம்மியாக. பட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் லெஸ் எலாஸ்டிக் கம்பேர்டு டு டைரக்ட் டேக்ஸஸ். அஸ் டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் ஜென்ரலி ப்ரப்போர்ஷனல். இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் ஜென்ரலி ப்ரப்போர்ஷனல். வாங்கக்கூடிய பொருளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய டேக்ஸ் வந்து அதிகமாகும். அண்ட் ரெக்ரஸிவ். இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் சம்டைம்ஸ் அன்ஜஸ்ட் அண்ட் ரெக்ரஸிவ் இன் நேச்சர். Since both rich and poor persons have to pay same amount as taxes irrespective of their income level. இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து சில நேரத்தில் வந்து நீதிக்கு புறம்பாக இருக்குங்கிறாங்க. என்ன அப்படின்னா ரிச் அண்ட் புவர் பர்சன் ஹவ் டு பே சேம் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தயர் இன்கம் லெவல். அவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் பொருளை வாங்கினான்னா கண்டிப்பாக அவன் வந்து பே பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து ரிக்ரெசிவாக இருக்குது. அன்சர்டன்டி. The rise in indirect taxes increase the price and reduce the demand for goods. Therefore, the government is uncertain about the expected revenue collection. So, the Dalton says under indirect taxes 2 plus 2 is not 4, but 3 are on less than 3. அதாவது வருமானம் வந்து கூட டேக்ஸ் வந்து அதிகமாகும்னு சொல்கிறோம். பொருளோட விலை அதிகமான மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டேக்ஸ் அந்த பொருளோட விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னு நமக்கு வந்து அந்த பொருளை வாங்கன்ற நோக்கத்தை வந்து அதை டிக்ரீஸ் பண்ணிடும். அப்போ டிமாண்ட் ஃபார் த குட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு நினச்சா 2 + 2 4 அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கும். ஆனால் அப்படி வராது, அது வந்து 3 மட்டும்தான் வருது. ஈவன் லெஸ் தேன் 3 கூட இருக்கலாம். ஸோ அன்சர்டனிட்டி அது வந்து இந்த இன்டைரக்ட் டேக்ஸில் இருக்குது. ஆனால் டேக்ஸ் சர்டனிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டைரக்ட் டேக்ஸில் இருக்குது. இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து அன்சர்டனிட்டி. அதாவது இந்த இன்கம் டேக்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த வருமானம் வந்து இந்த வரி வந்து சேல்ஸ் டேக்ஸ் வந்து கலெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த பொருளை வாங்கினா தான் வரும், அந்த பொருளை வாங்கலை அப்படின்னா வராது.
எப்போ அந்த பொருளை வந்து அவங்க ரெஃப்யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த பொருளோட ப்ரைஸ் கூட அந்த டிமாண்ட் ஃபார் த குட்ஸ் வந்து குறையுது. அப்போ அந்த பொருளை அவங்க வாங்குறோட அந்த எண்ணிக்கையை குறைச்சிக்கிறாங்க. கவர்மெண்ட் நினைக்கிற அந்த டேக்ஸ் வந்து கிடைக்காது. No civic consciousness. As the tax is hidden in price, the consumer are not aware of paying tax. அந்த பொருளுக்குள்ளேயே அந்த டேக்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து அவங்க வந்து அதை பற்றி அவங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் அவங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொருட்களுக்கு நம்ம வந்து டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்ற விழிப்புணர்வு கூட இல்லாமல் மக்கள் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் demerits of indirect tax: higher cost of collection, inelastic, regressive, uncertainty, no civic consciousness.